அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்த் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்பொழுது அண்மையில் தொடர்ச்சியாக பரவலாக ஊடகங்களில் வெளியாகின்ற ஒரு செய்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பிலான விடயம். கைதிகள் ஒரு பக்கம் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் பொதுமக்கள், மாணவர்கள் என்று சில முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தாமதம் தொடர்பிலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பிலும் உங்களுடைய நிலைப்பாடு என்னையா? அதாவது இப்போ நான் இதை நீண்ட காலமாக நான் தான் இந்த சொல்ல பயன்படுத்தினது, பொது மன்னிப்பண்ட அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நானும் பொது மன்னிப்பண்ட அடிப்படையில் தான் விடுவிக்கப்பட்டு வந்தேன். அப்போ இந்த பொது மன்னிப்பு இல்லை அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல 1940ஆம் ஆண்டிலேருந்து இன்றைக்கு என்னுடைய நாடாளுமன்ற பேச்சில் கூட நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். அன்றைக்கு இந்த சமசமாய கட்சி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அண்டையிலிருந்து பயன்படுத்தப்பட்ட சொற்கள். அதுக்கு பிறகு 70கள் ஆரம்பத்தில், பிறகு 87 89 ஜேவிபி இதில் அதனுடைய அவர்களும் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தான். உங்களுக்கு தெரியும், களுத்துறை சிறைச்சாலையில் என்ன கொல்ல முற்பட்டவர்களையும் இந்த தற்கொலை குண்டுதாரிகளாக அழைத்து வரப்பட்டவர்களுக்கும் வந்து நீதிமன்றத்தில் நான் சொன்னேன், எய்தவன்றுக்கு அம்பனோக நான் விரும்ப இல்லை, அப்படினால் இவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் நீதிமன்றத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் திருப்பியும் அங்கே நான் வாரேன் என்று சொன்னால், இந்த முதல் 100 நாளுக்குள்ள இந்த விஷயத்தை செய்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு நான் இருந்த அரசாங்கத்தில் 12,000 சொச்சம் பேர் விடுவிச்சவ. இப்போ முந்த நாள் நேற்றைய கூட நாடாளுமன்றத்தில் ஒரு தர்க்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய புதல்வன் சொல்லியிருந்தார், தாங்கள் வந்திருந்தால் விடுவிச்சிருப்போம், தாங்கள் இனிமேல் வந்தால் விடுவோம் என்ற மாதிரியான ஒரு தர்க்கத்தில் நாடாளுமன்றத்தில் நேற்றை சொல்லியிருக்கிறார். அப்போ நான் திருப்பியும் இதில் சொல்ல வாரேன் என்னென்றால், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ளே இதை செய்து முடிச்சிருக்க வேணும் என்ற இது எல்லாத்தையும் தாங்கள் செய்தருவோம் என்று சொல்லித்தான் என்ன மாதிரி அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் ஒரு தட்டில் வச்சு கேக் தார மாதிரி தனிநாட்டை அண்டையான அரசியல் தலைவர்கள் சொன்னார்களோ, அதில் அண்டைய அரசியல் தலைவர்கள் கூட தாங்கள் தேர்தலில் தோல்வி அடைஞ்சதை இட்டு தாங்கள் அடுத்த தேர்தலில் வெல்ல வேணுமென்றதுக்காகத்தான் அந்த தனிநாட்டு கோரிக்கையை முன் வச்சவர் நான் துணிஞ்சு சொல்லுவேன். ஆனால் அன்றைக்கு நாங்கள் ஒரு இளைஞர்களாக இருந்த நேரத்தில் நாங்களும் அதுக்கு எடுபட்டு போயிட்டோம். அதுபோல் அவர்கள் அன்றைக்கு எதிர்பார்க்கல. இப்போ என்ன மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணாதுரை தனிநாடுன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். சூடரேக்கில் டப்புண்டவராக தணிச்சிட்டார், சீனாவினுடைய போரன்று சொல்லி தணிச்சிட்டார். அப்போ அங்கே ஆயுத போராட்டம்ன்றது விரையில். ஆனால் இங்கே ஆயுத போராட்டம் என்பது இந்த தலைவர்கள் எங்களை உசுப்பேற்றக்க நாங்கள் அதுக்கு எடுபட்டு போனோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை உணர்கிறோம். இது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடையே நாங்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்க வேணும். அதுக்காண்டி நான் போராடினான் என்றதுக்காக அந்த தேவை இருக்கின்ற நான் சொல்ல வரேன். ஐயா, மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். 12,000க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த மகேஸ்வரி என்று சொல்லி ஒரு மனித உரிமை சட்டத்தாரணி என்னோட இருந்தவா, என்னுடைய பின்னணியில் நூற்றுக்கணக்கான ஆக்களை சிறையிலேருந்து விடுவிச்சு என்னுடைய வீட்டில் பார்க் ரோட்டில் வச்சுருந்து அவைகளுக்கு சாப்பாடு கொடுத்து உடுப்பு கொடுத்து அவைகளை அங்கால வடக்குக்கு அனுப்பி வச்சது. அப்போ கூட நினச்சிருந்தார் தன்னைவியல் ஒன்றும் கொல்ல மாட்டினோம் என்று சொல்லி. அப்போ நான் அன்றைக்கு சொன்னேன், யாரை நம்பினாலும் யாரை நம்பக்கூடாதுண்டு அன்றைக்கு கூட அவருக்கு சொன்னான். ஆனால் அவருடைய தாயார் சுயினம் காரணமாக கரவட்டிக்கு போன நேரத்தில் ஒரு 3 நாள் வீட்டில் நின்றுட்டார் தாயோட பக்கத்தில். அப்போ அதை தெரிஞ்சு வந்து அவர்கள் கொண்டுட்டினோம். அப்போ நான் என்னத்தை நான் திருப்பி சொல்ல வரேன்றால், நான் இந்த உங்களுக்கு தெரியுமோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, இந்த முதல் பெண் போராளி வந்து என்னுடைய சகோதரி, ஈழ போராட்டத்தில் முதல் பெண் போராளி. ரெண்டாவது என்னுடைய பேரால் என்னுடைய
தம்பியார் கடத்தப்பட்டு அவருடைய காணே இல்லை, என்னுடைய தம்பியார். அதை விட என்னுடைய பேரால் எனக்கு வேண்டி எனக்கு பக்கபலமாக இருந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கணும். ஒன்று மாயசதி வேலாயுதம் உண்டாவா, மற்ற பால நடராஜா ஐயர் என்று சொல்லி அவரும் ஒரு எழுத்தாளர். பாலசிங்கம் கூட சொல்லுவார் புள்ளப்பூச்சியன்ட்டு, அப்படிப்பட்டவரை கொண்டுட்டினோம். மற்ற தினமுரசு ஆசிரியர் அற்புதராஜா நடராஜா, அப்படி எனக்கு நெருக்கமாக இருந்த பல பேர் என்னுடைய பேரால் கொல்லப்பட்டவர். அப்போ எனக்கும் இந்த இதில் ரொம்ப பாதிப்பு இருக்குது. அதால் நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ காணாமல் போனோன்ட்டு என்னுடைய தம்பியார் அல்ல எனக்கு நெருக்கமான ஆட்கள் காணாமல் போயிருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த வலி இருக்குது. நான் வானத்தில் இருந்தோ அல்ல வெளிநாட்டில் ஓய்வு பெற்றுட்டு நான் இங்கே வரே இல்லை, அல்ல இங்கே வேலை செய்து போட்டு ஓய்வு பெற்றார், ஓய்வு அரசியல் நான் நடத்த வரே இல்லை. இந்த ஆரம்பத்திலேருந்து நான் இங்கே இருக்கிறேன், நான் விட்டுட்டு ஓட இல்லை. சரி, நாங்கள் இது தொடர்பில் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சகோதரருடைய உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் காட்டியிருந்தீர்கள். இந்த நிலையில் இன்னும் சில வீடியோ காட்சிகளை இது தொடர்பில் நாங்கள் காணலாம். எனக்கு என்னுடைய சகோதரி தான் முதல் பெண் போராளி. நான் சொன்னதான் என்னுடைய தம்பியார், என்னுடைய பேரால் என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்டிருக்கிறார். 2 பேரும் அவருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. எனக்கு நெருக்கமான ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்னத்துக்காண்டி ஏன் கொல்லப்பட வேணும்? என்னுடைய தம்பியார் கூட இந்திய அமெரிக்காவுக்கும் படையினர் இங்கே இருந்த பொழுது புலிகளால் கடத்தப்பட்டவர். அதுபோல என்னுடைய உறவினர்கள் என்னோடு அரசியலில் கூட இருந்த பலர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஐயா, இந்த விடயத்தில் உங்களுடைய கவலை புரிகிறது. உங்களுடைய சகோதரருடைய இழப்பை பற்றி நீங்கள் கூறுகின்ற பொழுது புரிகிறது. ஆனாலும் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய பொதுச்சாளர் நாயகம், தமிழ் மக்களை பிரித்தெடுத்த ஒரு பிரதிநிதி. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றாலும் சரி, அதே நேரத்தில் இந்த பொதுநலவாய மாநாட்டுக்கு பொழுது தந்தி தொலைக்காட்சிக்கு நீங்கள் வழங்கிய செவியின் பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, நீங்கள் இந்த புகைப்படங்களை அந்த பையில் வைத்துக்கொண்டு ஏன் தொடர்ந்து அதனை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? சாதாரண பொதுமக்கள் இன்று காணாமல் போனோர் தொடர்பில் நடத்துகின்ற போராட்டத்துக்கு நிகரான ஒரு விடயத்தை அல்லவா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் எனக்கும் அந்த பாதிப்பு இருக்குது, எனக்கும் அந்த வலியை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அங்கே போன இடத்துல முதல் காணாமல் போனோருடைய காணாமல் போன மக்களுடைய உறவுகளை அழைத்து ஒரு சங்கம் அமைத்து இந்த பிரச்சனையை வெளியால் கொண்டு வந்த நாங்கள். அதாவது காணாமல் போனாக்கள் இனிமேல் இப்படியான சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும், மற்றது காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவும், பாதிக்கப்பட்டாக்களுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் தான் முதல் அதை செய்தனாங்க. ஏன்னு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், எனக்கும் அந்த பாதிப்பு இருக்குது, எனக்கும் அந்த வலி இருக்குது. நான் இப்போ மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி அரசியலுக்காண்டி நான் இதை கதைக்கிறேன். அதனால் தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு இதனுடைய பாதிப்பு தெரிகிறது, இதனுடைய வலி புரிகிறது. இப்பொழுது நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளை காணாமல் தொடர்ச்சியாக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இவர்களுக்கு நீங்கள் சொன்ன ஆறுதல் செய்தி என்ன? நீங்கள் எதனை அவர்கள் சார்பாக முன்னெடுத்திருந்தீர்கள்? இல்லை, அதாவது இப்போ கடந்த காலத்தில் என்னட்ட அந்த அவர்கள் வந்தபோது நான் அவர்களை அந்த சங்கமாக அமைத்த ஆரம்பத்தில் அவர்கள் அங்கேருந்து விமானத்தில் எத்தனையாம் ஆண்டு? இது 97ஆம் ஆண்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அவர்களை விமானத்தில் அழைத்து கொண்டு வந்து, இல்லை நான் கேட்பது இப்பொழுது அண்மை காலமாக இல்லை அண்டையிலேருந்து இந்த இதில் நான் ஈடுபட்டிருக்கிறேன்ன்றது தான். அப்போ அண்டையில் இருந்து நான் இதில் ஈடுபட்டிருக்கிறேன். அண்மையில் என்ன செய்திருக்கிறேன்? இல்லை, இடையில் ஒரு தடை எங்கே வந்தேன்றால் உங்களுக்கு தெரியுமென்று நினைக்கிறேன். நான் ஒரு கண்ணை கூட இதில் இழந்திருக்கிறேன், உடலில் பல பாதிப்புகளை கூட நான் பெற்றிருக்கிறேன். அதாவது களுத்துறை சிறைச்சாலைக்கு நான் விஜயம் செய்த போது இப்போ எனக்கு ஒரு கண் பார்வை இன்றைக்கு இல்லை, இழந்திருக்கிறேன். உடம்புல கூட பல அங்கவீனங்களாக இருக்கின்றேன். ஏனென்றால் அங்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் நான் அங்கே போய் அந்த பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று சொல்லி வெளிக்கிட்ட நேரத்தில் அங்கே நான் எல்லாரும் கொஞ்சம் பேரால் சேர்ந்து தாக்கப்பட்டது. அது எனக்கு ஒரு மறுபிறவி தான். அதையும் நான் சொல்ல வேணும், அடிக்கடி சொல்ல வேணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினபடியா அதையும் திருப்பி இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த காகம் பார்க்குற மாதிரி அந்த இப்படி அந்த ஒற்றக்கண் பார்வையால் அப்படி பார்க்குறது. அப்போ அந்த பாதிப்புகள் எனக்கு இருக்குது, அந்த வலி எனக்கு தெரியும். ஆனால் கூட இப்படி இனிமேல் வரக்கூடாது என்பதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணிக்கொள்ள. அண்மையில் எடுத்த முயற்சி என்பது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, அண்மையில் எடுத்த முயற்சிகள் எல்லாம் நான் என்னுடைய வரையறைக்கு ஏற்ற வகையில்
என்னுடைய அரசியல் பலத்துக்கு ஒரு ஏற்ற மக்கள் வகையில் பிரதிநிதியாக நான் அவருடைய கடிதங்கள் எல்லாம் போராட்டத்துக்கு- கொடுத்திருக்கிறேன். நான் கடிதங்கள் கொடுத்திருக்கிறேன். இல்லை, அது அதாவது முந்தைய காலம், முந்தைய என்னுடைய காலம். அணுகுமுறை எப்பயும் ஒரு நடைமுறை சார்ந்ததாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். நான் ஒரு சகட்டு மேனிக்கு அரசியல் நடத்துகிற ஆளே இல்லை. அதாவது ஒரு இந்த நான் சொன்ன அந்த அறிவியல் நகரை விடுவிக்கிறதுக்கு அதனுடைய உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி விஸ்வநாயக்காலே முடியாமல் போயிட்டது. ஆனால் நான் நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை கூடாக நான் அதை பெற்றுக் கொடுத்தேன். நீங்கள் நடைமுறை சாத்தியம் என்பது வேறு. ஒரு மக்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தினை வீதியிலும் அதனிடத்தில் வேறு பகுதிகளிலும் ஒவ்வொரு வெளிநாட்டு பிரதிகள் வருகின்ற சந்தர்ப்பத்திலும் உண்ணாவிரத போராட்டம் என்றும் அதனிடத்தில் தர்ணா போராட்டம் என்றும் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை முன்னெடுத்த பொழுது டக்ளஸ் தேவானந்தா எங்கே இருந்தார்? எது அண்மையில் இந்த காணாமல் அதாவது நான் அந்த சம்பந்தப்பட்டாக்களுடன் அதை கதைக்கிறேன். இப்போ என்னுடைய கதையை விட நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், நீண்ட கால நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பலம் பொருந்தியவள் என்று சொல்லியிருக்கிறேன் தானே. அவைகளுடைய கதையெல்லாம் கூட இடம்படும். இப்படி பாருங்க, இன்னைக்கு வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து யாரை சந்திக்கணும், நீங்களே வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு யாரை சந்திக்கணும், வெளிநாட்டு பிரதிநிதிகளை யாரை சந்திக்கணும். அப்போ என்ன வந்து சந்திக்கிற நேரத்தில் தான் நான் அவைகளோட கதைக்கலாம், அல்லது நான் அவைகளை தேடி போகணும். அதுகளை நான் செய்கிறேன். ஆனால் அதுக்கு போதிய ஊடக பிரச்சாரம் நீங்கள் அவர்களை தேடி போனீர்கள்? தேடி போயிருக்கு. நான் அவளுடைய எம்பசி வழியை போய் சந்திச்சு மக்களை காணாமல் போனோருடைய என்னுடைய அலுவலகத்துக்கு வரையும் தானே அவர்கள் வந்ததற்கு பிறகு நீங்கள் சந்தித்தீர்கள். போராட்டம் நடந்தது. இப்போ எனக்கு என்னென்றா, நான் தான் உங்களுக்கு சொன்னது போல, இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு வவுனியாவில் ஒரு கிட்டடியில் ஒரு போராட்டம் நடந்தது. நம்மட கட்சிக்காரர் அதில் கலந்து கொண்டிருக்கணும். கிளிநொச்சியில் ஒரு போராட்டம் நடந்தது கிட்டடியில், அதில் நம்மட கட்சிக்காரர் கலந்து கொண்டிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் நடந்தது, அதில் நம்மட கட்சிக்காரர், மட்டக்களப்பில் நடந்தது, நம்மட கட்சிக்காரெல்லாம் கலந்து கொண்டான இருக்கணும். ஐயா, தலைவர் கலந்து கொள்ளாமல் எப்படி உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் இதில் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் தான் முக்கியம். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நீங்கள் பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசமா இருக்கலாம். இப்போ இன்றைக்கு சிறையிலேருந்து ஆக்கள் கேட்டோன்னு இருக்கணும், நான் நாளைக்கு நாளாண்டுக்கு அவையில் போய் பார்ப்பேன். அது அவருக்கு ஒரு தார்மீகத்தை கொடுக்குறதுக்கு, உள்ளுக்கு இருக்கிற ஆக்களுக்கு ஒரு தார்மீக ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு போவேன். அரசியல் கைதிகளுடைய விடுதலை முதலும் அண்டாயபுரத்தில் போய் பார்த்துருக்கிறேன், மேகசீனில் போய் பார்த்துருக்கிறேன். இல்லையா, இப்பொழுது நான் என்னுடைய கேள்வி, இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை இப்போது இருக்கிற நிலைமையில் ஒரு சில அரசியல் கைதிகள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவர்களை பொது மன்னிப்பின் அடிப்படையில் அல்லது மஹிந்த ராஜபக்ச செய்ததை போன்று செய்யலாம் என்று நீங்கள் ஒரு யோசனை முன்வைக்கிறீர்களா? ஆரம்பத்தில் இருந்தால் தான் நான் சொல்லிக் கொண்டு வரேன். சரி, இந்த இடத்தில் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எமது நிலையத்துக்கு ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். சுயாதீன செய்தி பார்வையில் அவருடைய கருத்து தொடர்பில் நாங்கள் கொஞ்சம் அவதானத்தை செலுத்தி இதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த 12,000 பேருக்கும் எதிராக குறித்த குற்றச்சாட்டுகள் இருக்கவில்லை. அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தார்கள் என்பதை தவிர, அதிலே இணைந்து போர் புரிந்தார்கள் என்பதை தவிர இன்ன குற்றச்சாட்டுகளை ஆளானவர்கள் என்று குறித்த குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கவில்லை. அவர்களை புனர்வாழ்வளித்து விடுவித்த போதும் அரசாங்கம் ஒரு அறிவித்தலை கொடுத்தது. அப்படியாக புனர்வாழ்வளித்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிராக யாராவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால், ஒரு முறைப்பாட்டை முன்வைத்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக ஒரு சிலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டும் இருக்கிறது. ஆயினாலே மக்களை அரசாங்கம் நடத்தின விதம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. தற்போது அரசியல் கைதிகள் என்று நாங்கள் வர்ணிக்கிறவர்களுக்கு எதிராக குறித்த குற்றச்சாட்டுகள் உண்டு. அதிலே 5 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் எதிராக வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் அவர் மறந்து போய் சொல்றாரா இல்லை அறியாமல் சொல்றாரான்றது அவருக்கு தான் தெரியும். என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், அல்லது என்ன போல பல பேர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கணும், அல்ல ஜேவிபி காலகட்டத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கணும். அங்கெல்லாம் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கு தானே. எனக்கெல்லாம் மண்டைக்கு 10 லட்சம் மட்டும் நினைக்கிறேன் தலைக்கு குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கு. அப்போ அறியாமல் இருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம். அது அப்படி இது அரசியல் ரீதியான பிரச்சனை. பொது மன்னிப்பு வழங்கப்பட வேணும். இது நீதிமன்றத்தில் எனக்கு அந்த மக்கள் அந்த பலத்தை தருவீனமாக இருந்தால், நான் எதிர்பார்க்கிற பலத்தை நம்முடைய மக்கள் தருவீனமாக இருந்தால், நான் வெகு விரைவில் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற சகல பிரச்சனைகளுக்கும்
என்னால் தீர்வு காண முடியுமென்றதை நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஐயா, நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை அறிய களத்திற்கு செல்லாமல் எப்படி உங்களுக்கு மக்கள் ஆதரவு? நான் மக்களோடு இருக்கிறேன். மக்களோடு உங்களுக்கு சிலவுல தெரியாமல் இருக்கிறேன். அப்போ நீங்கள் அப்போது அந்த இதை பற்றி கதைச்சிங்களே, இது இந்த தெரிவுக்குழுவில் வழிநடத்தல் குழுவை பற்றி கதைச்சிங்கள். நான் அந்த வழிநடத்தல் குழுவில் இருக்கிறாள், நீங்கள் அதுலேருந்து வெளியால் பார்க்குறாள், அல்ல வேறு யாக்கள் சொல்கிறத கேட்குறவராள். அப்போ நேரில் எனக்கு அதில் என்ன நடந்து கொண்டிருக்கேன் எனக்கு தெரியும். எத்தனை முறை அந்த குழுவில் நீங்கள் அந்த வழிநடத்தல் குழு எத்தனை முறை நீங்கள்? நான் இப்போ பெரும்பாலும் 80 அந்த முழு நாளும் கூடாவிட்டாலும் பெருமளவு நாள் நான் கூடியிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி போகுது, அங்கே யார் அதில் முக்கிய பங்கெடுக்கணும், எத்தனை பேர் தெரியணும், எவ்வளோ பேர் அக்கறையில் இருக்கணும்ன்றெல்லாம் எனக்கு அது தெரியும் தானே. அது இந்த சந்தர்ப்பத்தில் நான் வெளியில் சொல்கிறது சரியில்லை. அப்போ நீங்கள் இதில் சொல்கிற விஷயம், நான் மக்களோடான் இருக்கிறேன், மக்களோடான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த யுத்தம் நடந்த உச்சக்கட்டத்திலே நான் மக்களோடான் இருக்கேன். நான் பங்கருக்கள் ஒழிச்சோ அதில் வெளிநாட்டுக்கோ நான் ஓடினது கிடையாது. அப்போ நீங்கள் எதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களோ எனக்கு தெரியல. நாங்கள் கேட்பது மக்கள் போராட்டங்கள் நடக்கின்ற இடங்களில், அதாவது இப்போ என்னென்றால் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற மக்கள் போராட்டம் நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் நான் போகணும் இல்லை தானே, அது சாத்தியமும் இல்லை. என்னுடைய பிரதிநிதிகள் அங்கே போயினோம். ஒரு தார்மீக இதைத்தான் அங்கே வெளிப்படுத்த முடியுமே ஒழிய அது நான் தானே நினைக்கிறது. சரி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் எடுத்துக்கொள்ளுங்களேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாத்துலையும் கலந்து கொள்றாருண்டே என்ன அவரால் வெல்ல முடியல. ஐயா, அதே கஜேந்திரகுமார் எல்லாத்துலையும் கலந்து கொள்றாருண்டே என்ன அவரால் வெல்ல முடியல. நீங்கள் சொல்ல வந்தது மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதபடியாக தான் நீங்கள் அதிகமாக எடுக்க இல்லை என்று சொல்லி நான் சொல்ல அவைகளெல்லாம் கலந்து கொண்டு அவையால் வெல்ல முடியல. நீங்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கின்றீர்கள் மக்களுடைய ஆதரவை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க, பெரும்பான்மை ஆதரவு கிடைக்க வேண்டும். இலகுவான சமன்பாடு, மக்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். மக்களுடைய இல்லை, நாங்கள் கேட்கணும் மக்களுடைய போராட்டங்கள் என்று நாங்கள் இந்த வீதியிலே இறங்கி போராடுவதையோ அல்லது நீங்கள் பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரச்சனையை பார்க்குறதுக்கும் இல்லை புலிகள் பார்க்குறதுக்கும் அணுகிறதுக்கும் என்னுடைய அணுகுமுறைக்கும் வேறுபாடு இருக்குது. அதான் நான் இந்தியாவில் போய் இந்த முறை ஒரு மாற்று கருத்தை சொன்னது அங்கே நல்லா ஈடுபட்டிருக்குது. இந்த அவியலுக்கு இவ்வளோ காலம் உங்களை மாதிரி ஒரு தரப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வேறொரு வித்தியாசமாக ஒன்று கிடைச்சிருக்குது. இதுவரை யாரும் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய சீமானோ அல்லது வைகோவோ அல்லது நெடுமாறனோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க. நீங்கள் பார்ப்பதற்கும் நாங்கள் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருப்பதாக குறிப்பிடுகின்றீர்கள். ஆக நாங்கள் பார்ப்பது என்பது ஒரு பொதுப்படையான பார்வை. நீங்கள் தெரியுதானே, நீங்கள் பார்க்குற எப்படி பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியுதானே. நீங்கள் பொதுப்படையா பார்க்குறீங்களா? மக்களுடைய பார்வை இல்லை இல்லை, மக்களுடைய பார்வையாக தான் நான் மக்களோட இருக்கிறேன். நான் மக்களால் தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன். மக்கள்கிட்ட வந்து அந்நியப்பட்டிருக்கே தான் குறிப்பிடுகிறீர்கள். பெரும்பான்மையான மக்கள் என்னோடு இல்லை என்று நீங்களே தான் குறிப்பிடுகிறீர்கள். அதாவது வாக்களிக்க இல்லைன்னு சொல்றேன். அரிசிக்கு டக்ளஸ் சிவானந்தாவும் அரசியலுக்கு வேறையாமண்டால் அப்ப நான் 52,000 பேருக்கு யாழ் மாவட்டத்தில் சமுர்த்தி கொடுத்திருக்கிறேன். கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுடைய கருத்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 52,000 பேருக்கு சமுர்த்தி கொடுத்திருக்கிறேன். 52,000 பேருக்கு நான் சமுர்த்தி கொடுத்திருக்கிறேன் என்றால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் என்றால் எனக்கு 1 லட்சத்துக்கு மேல கிடைச்சிருக்கு. அது கிடைக்கல என்றது வந்து மக்களுக்கு அது சரியா அந்த செய்தி போகையில். உங்களுடைய கருத்து இப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற விட மக்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கருத்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுகிற கருத்து அரிசிக்கு டக்ளஸ் தேவானந்தா, அரசியலுக்கு வேறு கட்சி. ஆக தமிழ் மக்களை நீங்கள் அவ்வாறு தான் பார்க்கின்றீர்கள். இது இல்லை அப்படி நடக்குது இல்லையா? தமிழ் மக்கள் அப்படி பார்க்கறனோ இல்லையோன்றது வேறு, அப்படித்தானே நடக்குது. நீங்கள் தற்போது காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யவில்லை. இது இல்லை, தற்போதும் இல்லை, அன்றைக்கும் இல்லை. நான் பிரபாகரனை எதிர்த்ததுக்கு காரணம் மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போயினோம் என்றதுக்காண்டி தான் நான் எதிர்க்க வலிக்கிட்டது. எதிர்ப்பன்றதை விட நான் ஒரு மாற்று கருத்தை சொன்னது அது அவைகளுக்கு பிடிக்க இல்லை. ஆனால் நான் அன்றைக்கு சொன்னதுதான் அன்றைக்கு நடந்திருக்கு. யுத்தத்துக்கு நீங்கள் நேரடியாகவே ஆதரவு அளித்திருந்தீர்கள். யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு நான் என்ன சொன்னேன், அதான் என்னென்றால் கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்ட பிறகு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு தனிச்சும் கூட்டாகவும் சொன்ன நான் இப்போ அரசாங்கம் வன்னிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது, படையில் ஆயத்தப்படுத்துது. கிழக்கில் புலிகளுக்கு அடிக்க புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் வன்னியில் அடிக்க ஓடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ திருப்பி தாக்க வேணும், அழிவுகள் கூட வரும். வாங்க நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட பேசலாம். இன்றைக்கு அவற்றை கை ஓங்கி இருக்குது.
சிலவில் நானும் உங்களோட சேர்ந்து விரைக்கல அவற்றை மனதில் மாற்றம் கொண்டு வரலாம், வாங்க கதைப்போமன் ஓமோமன்ட்டு சொல்லி போட்டு வரையில்லை. இதை நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். நாடாளுமன்றத்திலையும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு முன்னால் திருப்பி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வாரென்றால், நான் இந்த யுத்தத்தை விரும்ப இல்லை. யுத்தத்துக்கு இதில் அதாவது யுத்தத்துக்கு விரைவில் முடிவு காண வேணும். யுத்தத்துக்கு விரைவில் முடிவு காண வேணும். இல்லாட்டா இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு முடிவு காணாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? தினம் தினம் நீங்களே பயந்து அடங்கி கொண்டிருந்திருப்பீர்கள். இன்றைக்கு தினம் இன்றைக்கு பாருங்க கொழும்புல எல்லாரும் சுதந்திரமாக போய் வரணும். ஆனால் முந்தைய அப்படியே இல்லை. சரி, தனியாக கொழும்புல மாத்திரம் இல்லை, இலங்கையில் சகல இடங்கள்லையும் இன்றைக்கு மக்கள் சுதந்திரமாக. இல்லாட்டா தினமும் என்ன நடக்குமென்ற ஒரு பயம், எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த நிலைமை வந்துட்டது. சரியா, நீங்கள் யுத்தத்தை நிறைவு செய்தது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். யுத்தத்தினுடைய நிறைவு எந்தளவு தூரம் தமிழ் மக்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள் யுத்த நிறைவு எந்தளவு தூரம் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது, அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை. அதாவது இப்போ அவைகளுக்கு மாத்திரம் இல்லை, முழு நாட்டுக்கு நீங்கள் உட்பட எல்லாருக்கும் நீங்கள் அதை மறக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த யுத்தம் நடந்த முறையில் முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் இருக்குது. யாரோடு? அது இல்லை, யுத்தம் நடத்தின பகுதிகள் இருக்குதானே, ஒரு பக்கம் புலி, மற்ற பக்கம் சிங்கம். ரெண்டு பக்கம் எனக்கு வேறுபாடுகள் இருக்குது. யுத்தம் எப்படி நடத்தி இருக்க வேணும்ன்றதுல எனக்கு வேறுபாடுகள் இருக்குது. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை பற்றி கதை சரி நாங்கள் பேசலாம். அதே நேரத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உரை தொடர்பில் இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்த போகிறோம். யுத்தம் காரணமாக உயிரிழந்த உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். இந்த நிகழ்வு வடக்கிலும் தெற்கிலும் சில அரசியல்வாதிகளின் சுயலாபம் கருதி அரசியலாக்கப்படுகின்றது. இது அரசியல் மேடை அல்ல. உறவுகளை பலி கொடுத்த எமது மக்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற கல்லறைகள் தவிர்ந்த ஒரு வெற்று வழி, வறுமை. அந்த மக்களுக்கு எதுவுமற்ற வறுமை. அந்த வெற்று வழியில் எமது மக்கள் தங்களது உணர்வுகளை கொட்டி தீர்க்கின்றனர். இதற்கென ஒரு தினத்தை பிரகடனப்படுத்தப்படியும் பொது நினைவு தூவி ஒன்றை அமைக்கும்படியும் நான் இந்த சபையிலே தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வந்திருந்தேன். அதற்கான அங்கீகாரமும் கிடைத்தது. அந்த அங்கீகாரம் செயல் வடிவம் பெறும் வரையில் எமது மக்களுக்கு தங்களது உறவுகளை நினைத்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இடம் கொடுங்கள். அதற்கு எவரும் தடையாகவோ இடையூறாகவோ இருக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நல்லது. எனக்கு நீங்கள் அடிக்கடி இது இப்படி போட்டு ஞாபகப்படுத்துறது எனக்கு சந்தோஷம். இல்லை, இந்த உரை குறித்தும் உங்களுடைய அந்த பெரிதொரு தினம் குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய இந்த விடயத்தில். ஆனால் இதுவும் உங்களுக்கு நல்லாட்சி ஆட்சியில் தானே சாத்தியமாயிற்று இந்த விடயத்தில் செய்வது. நான் இது அப்போ கூட நான் எடுத்திருக்கிறேன். அந்த கட்சிலவில் உங்கள்கிட்ட கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் விரும்பாமல் இருந்திருக்கலாம். இல்லை, நாங்கள் விரும்பாமல் இருப்பது வாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் அதை போட்டிருக்கிறேன். என்ன பேசியிருந்தீர்கள், எப்போது பேசியிருந்தீர்கள்? அதாவது இப்போ இந்த விஷயம் நான் சொல்ற கருத்துக்கள் பெரும்பான்மையான கருத்துக்கள் நினைவேந்தலுக்கு என்று ஒரு தினம் பேசுகிற பெரும்பான்மையான கருத்துக்கள் இன்றைக்கு நேற்றைக்காண்ட அல்ல, அல்ல ஒரு சுயலாப அரசியலுக்காண்ட அல்ல, நீண்ட கால நோக்கத்தில் நான் இதெல்லாம் சொல்லி வந்திருக்கிறேன். அப்போ இதை நான் எப்போ சொல்லியிருப்பேன் என்று சொன்னால், யுத்தம் முடிஞ்ச பிறகு தான் நான் சொல்லியிருப்பேன். ஒரு கருத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். எங்கே இப்படி சொன்னேன்ட்டு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அடிக்கடி நான் சொன்ன விடயங்கள்ன்ற போட்டோ எனக்கு ரொம்ப சந்தோஷமே வேண்டாம். எனக்கு ஞாபகப்படுத்தி என்ன அதை யோசிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யோசித்து நல்லதொரு விடயத்தை நீங்கள் மற்ற தேடி பாருங்க. உங்கள்கிட்ட நீங்கள் விரும்பினால் மனம் இருந்தால் இடம் இருக்க மாட்டாம நிச்சயமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுடைய அந்த காலப்பகுதியில் நீங்கள் பேசினீர்கள் என்று. பேசினால் கேள்வி ஒன்றும் இல்லை, எவ்வளவு கேள்வி வேண்டும் இல்லை, வழிகேள்வி வரும். அதாவது நீங்கள் உண்மையில் பேசியிருந்தால் ஏனைய யாழ்ப்பாணத்திலும் ஏனைய யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாகவும் ஏனைய இடங்களிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்த பொழுதும் இராணுவத்தினரால் பலரும் அடித்து விரட்டப்பட்டார்கள். பொதுமக்களை நினைவு கூறுவது என்பதே மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அதுவும் யுத்தம் நிறைவடைந்து துன்பம் துயரம் நீங்காத ஒரு காலப்பகுதி. இப்போது என்றால் ஒரு 9 ஆண்டுகள் கடந்து விட்டது. என்னென்றால் இப்போ இந்த ஆட்சி யுத்தம் நடத்தி இருந்தால், இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்க யுத்தம் நடந்திருந்தால் அதான் தொடர்ந்து இருக்கும். அப்போ அன்றைக்கு யுத்தம் நடத்தின ஆட்சி வந்து ஒரு கட்டாந்தர மாதிரி, இன்றைக்கு இருக்கிற ஆட்சி வந்து ஒரு பசுந்தர மாதிரி. இவர்களும் முந்தி யுத்தம் நடத்தினவ. அப்போ இவர்களும் முந்தி யுத்தம் நடத்திக்க என்ன மாதிரி நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதாவது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற
ஜனாதிபதி பிரேமதாஸ் ஜேஆர் ஜெயவர்தனா காலத்தில் எனக்கு அனுபவம் குறைவு. ஜனாதிபதி பிரேமதாச, ஜனாதிபதி டிங்கிரி பண்டா விஜயதுங்க, ஜனாதிபதி சந்திரிகா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, மற்றது பிரதமர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இப்போ எல்லாரும் யுத்தம் நடத்திக்க நான் பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு ஆள் அல்லது நெருக்கமாக இருந்து பார்த்த ஒரு ஆள். அப்போ அவையில் என்ன மாதிரியெல்லாம் நடத்தின வேண்டெல்லாம் தெரியும். அதாவது யுத்த வெற்றியை வைத்து அரசியல் லாபம் தேடி இருக்கிறார். இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்றால், நான் உதாரணத்துக்கு கொண்டு உங்களுக்கு சொல்லலாம். 85ஆம் ஆண்டு இந்திய படை வரப்போகுது என்று சொல்லி ஒரு வதந்தி அங்கே நிலவினது. இந்திய படையில் இந்திய அமைதியாக்கும் படையில் இந்திய படை வரப்போகுதுன்ற ஒரு ஒரு வதந்தி நிலவினது. என்ன மாதிரி பங்களாதேஷுக்குள்ள முக்திபாயினி என்ற பேரில் இந்திய படை போச்சுதோ, பங்களாதேஷுக்குள்ள முக்திபாயினி என்ற பேரில் இந்திய படை போய் அதை விடுவிச்சதோ, அது மாதிரி டெலோன்ற அமைப்பு கூடாக இந்திய படை இங்கே வந்து விடுவிக்க போகுது என்ற ஒரு வதந்தி. அப்போ நம்மட அலுவலகத்திலாம் கூடி கதைக்கிற மீரோ சிபிஆர்எல்எஃப் புலி. அப்போ அதில் அந்த நேரத்தில் கிட்டன் சொல்கிறார் இந்திய படை வந்து அடிக்க வேணுமென்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேரலையை எதிர்த்தால் அது முடக்கி கரையில் வீசும் என்று நான் சொல்ல. அதனுடைய நாங்கள் எல்லாம் ஐக்கியப்பட்டு இந்த கடல் அலை குளிப்புக்களை போகிற மாதிரி நாங்கள் போய் அதை எல்லையோரங்களுக்கு அரசியல் ரீதியாக தள்ளி போட்டு, நீங்கள் உங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்கள் எங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம், மக்கள் யாரை தெரிவு செய்வினமோ அவையில் ஆளட்டுமெண்ட். அப்போ கிட்டன் சொல்கிறார், இல்லை தேவா, உங்களுக்கு இந்திய படையை பற்றி தெரியாது, தாங்கள் அங்கே பயிற்சி எடுத்தது, அது ஒரு டிசிப்ளினான ஃபோர்ஸ்ன்ட்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எந்த படையும், அமெரிக்க படையோ இந்திய படையோ சீன படையோ எந்த படையும் சாதாரண நேரத்தில் ஏறி கிள்ளி நுள்ளியெல்லாம் விளையாடலாம். யுத்தம் என்று வந்தால் அது இயந்திரமாகத்தான் செயல்படும், அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது என்று சொல்லி போட்டு நான் கேட்டேன், சரி இந்திய படையை பற்றி நீங்கள் நல்ல அபிப்பிராயம் சொல்கிறீர்கள், ஏன் ஊரெல்லாம் ஒரு பர்பிள் கலரில் தமிழீழ மக்கள் என்று ஒரு போஸ்டர் போட்டிருக்கீர்கள், இந்திய படை வந்தால் கற்பழிக்கும் கொலை செய்யும் கொள்ளையடிக்கும் என்று. அப்போ திலீபன் சொல்கிறான், இல்லதுவா மக்களை மிரட்டாட்டால் மக்கள் படைகளோடு போய் சேர்ந்துருக்கணுமெண்டு. அப்போ நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், யுத்தம் என்று வந்துட்டால், இப்போ நான் போய் சில இடங்களை விடுவிச்சிருக்கிறேன். இப்போ நெடுந்தீவெல்லாம் நான் போய் விடுவித்தது, ஒரு இரத்தம் காயம் இல்லாமல் நான் விடுவித்தது விளங்குது தான். அப்போ அது என்னுடைய கொள்கை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய அணுகுமுறை. அப்போ நான் என்னத்தை உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், படையல் என்று சொன்னால் இந்த பிரச்சனை இருக்க செய்யும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு நான் உங்களுக்கு முந்தைய அப்படியானால் போர்க்குற்றம் குறித்து, மனித உரிமை முறைகள் குறித்து, இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுதான இந்த விடயம் குறித்து ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்று வடமாகாண சபை உள்ளிட்ட எல்லா தரப்பும் கூறுது. அவர்களும் நிறைய பிரேரணை நிறைவேற்றிவிட்டார்கள். இது தொடர்பாக உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு? இந்த வடமாகாண சபைக்கு என்னென்று பதவிக்கு வந்து என்று தெரியும் தானே? இல்லை, என்னுடைய இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு தெரியாட்டா சொல்கிறேன், இந்த ஆட்சியாளர்களோட கதைச்சு, ஆட்சியாளர்களுக்கு வர முந்தி இவைகளோட கதைச்சு எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவினோம் என்று சொல்லி தாங்கள் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லித்தான் பதவிக்கு வந்தவை. ஆனால் இன்றைக்கு இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் இப்போ கிட்டடியில் சொல்லியிருக்கணும், அதுக்கெல்லாம் தாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், அது கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு வேறு. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் புலிகள் சம்பந்தமாகவும் சிங்கம் சம்பந்தமாகவும் அவளுடைய நடத்தைகள் அணுகுமுறைகள் சம்பந்தமாக எனக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் கருத்து இருக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைப்போம் என்று சொன்னேன் தானே. அதுக்குதான் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரத்தில் மாகாண சபை தேர்தல்கள் பற்றியும் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு பற்றியும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பற்றியும் குறிப்பிடுங்க. அதாவது பொதுவாக மாகாண சபை கலைக்கப்பட்டால் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும். அது வடக்கிலையாக இருக்கலாம், கிழக்கிலையாக இருக்கலாம், அல்லது நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் இருக்கலாம், வைக்க வேண்டும் என்றது. அப்புறம் வடமாகாணம் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் தலைமைகளுடைய கோடங்கித்தனத்தால் தான் வடக்கு கிழக்கு ரெண்டாக பிரிக்கப்பட வேண்டி வந்துட்டுது. அங்கே நான் தமிழ் தலைமைகளைத்தான் நான் குறை சொல்லுவேன். இந்த அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றதை நான் சொன்னேன். இதான் நடைமுறை சாத்தியமானது என்று நான் அடிக்கடி சொல்கிறது. உங்களுக்கு அது நான் சொல்கிறேன், நடைமுறை சாத்தியம்ன்றது ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது. அவருக்கு கூட கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அன்றைக்கு ஏற்று நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கு வந்திருக்காது. அதாவது என்னென்றால் இந்த இப்படி ஒன்று இருக்குது தானே, அந்த இந்த என்ன வரமுன் காப்போன்னு சொல்லி
நீங்கள் சின்னல அந்த கதைகள் படிச்சிருக்கலாம். வரமுன் காப்போன் வந்தபின் காப்போன், வரமுன் காப்போன் வரும்போது காப்போன் வந்தபின் காப்போன் என்று சொல்லி ஒரு கதை நீங்கள் சின்னல சிலவில படிச்சிருக்கலாம். அப்போ அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கே அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருந்தால் இவ்வளோ அழிவுகளும் வந்திருக்காது, இவ்வளோ துன்பங்கள், இவ்வளோ அவலங்களை மக்கள் சந்திச்சிருக்க முடியாது. இந்த அன்றைக்கு எங்களுக்கு கணக்காக கிடைச்சது. அது நாங்கள் தமிழ் தலைமைகள் சரியாக பயன்படுத்தவில்லை. சரி, உங்களுக்கு அது ஏற்க சிலவுகளை மனதுக்குள்ள மறுக்குதோ அல்லது வெளியால் மறுக்குதோ எனக்கு தெரியல. அப்படி இல்லை. நீங்கள் இபிடிபி கட்சி அப்படியாகின்ற பொழுது நாங்கள் டிஎன்ஏ ஆகத்தான் மாற வேண்டும். அதாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ஒரு டிஎன்ஏ உறுப்பினர் இருந்தால் நாங்கள் உங்களுடைய பக்கம் இருக்கிற கேள்விகளை தான் அவர்கள் அப்படி இதுவரை கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் நீங்கள் வேறு ஆக்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணிக்க நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், அப்படி கேட்ட மாதிரி தெரியல. அதை விடுவோம். நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் என்னுடைய கருத்து இது விளங்குதானே, என்னுடைய கருத்தை கூறுகின்ற பொழுது என்னுடைய கருத்து இது. அப்போ நீங்கள் டிஎன்ஏ மாறினால் நான் இன்னும் கூட சொல்ல வேண்டி வரும். நீங்கள் டிஎன்ஏ இல்லையான்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் மென்மையாக சொல்லியிருக்கேன். டிஎன்ஏ என்பது அல்ல. அதாவது ஐயா, நீங்கள் ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்துகின்ற பொழுது அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் சில கேள்விகளை தொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் டிஎன்ஏ என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்ஏ என்னுடைய இதை அதில் தவறு இருந்தால் அல்ல மறுக்கக்கூடிய விடயங்கள் இருந்திருந்தால் நீங்கள் மறக்கலாம். நீங்கள் என்ன செய்றீர்கள்? கேட்ட கேள்வி ஏதோ பதில் ஏதோ என்று சொல்லி அப்படியான சொல்ல வாரியலை ஒழிய நான் கேட்ட கேள்விக்குரிய நீங்கள் இதாக சொல்லல தான் நான் சொல்கிற பதிலுக்கு. இப்போ நான் உங்களுக்கு திருப்பி என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் நான் சொல்கிறதுக்கு மறுத்து கதைக்கிற பிரச்சனை இல்லை. அதில் ஒரு நியாயம் இருக்க வேணும். கடந்த காலத்தில் மண் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தது. நான் சொன்னது வந்து மண் பிரச்சனை வடமராட்சியில் நடந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை இல்லை தீவு போதில் நடந்தேன். அப்போ சிலவுல நீங்களும் மறந்து போய் கேட்டுக்கலாம். சரி, அதை விடுவோம். இப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன்டால், தமிழ் மக்களுடைய இன்றைய அவலங்களுக்கு காரணம் இலங்கை அரசு அல்ல, தமிழ் தலைமைகள்லாம் காரணம். என்னுடைய இறுதி கேள்வி மாகாண சபை தேர்தல் பற்றி. சரியா? அந்த மாகாண சபை தேர்தல் வெறுமாக இருந்தால் நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல, ஏன்னா அது என்னுடைய ஒரு கனவுன்னு சொன்னால் அது கூட அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணலாம். அப்போ தீர்வு காண்பது என்பது தனியாக அதிகாரங்களை மாத்திரம் வச்சுக்கொண்டு அல்ல, அணுகுமுறை, உழைப்பு, அணுகுமுறையும் உழைப்பும். நான் ஒரு 24 மணித்தியாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்படின்னா சிலவளை கேட்கலாம், இப்போ நித்திர ஹோல்றே இல்லையா? கடந்த உழைப்பு பற்றி தெரியும். கடந்த காலத்தில் நான் அப்படி செய்திருக்கிறேன். கூட நேரம் நான் உழைச்சிருக்கிறேன். அதாவது இதுக்காகவே என்னுடைய வாழ்க்கை முறையை நான் கொண்டு போயிருக்கேன். அது என்னுடைய ஒரு கனவு, என்னுடைய ஒரு உரிமை, என்னுடைய என்னுடைய சகலம் மட்டும் வச்சுக்கொள்வோமே. அப்போ அது வருமாக இருந்தால் 3 to 5 வருஷத்தில் நான் வடமாகாணத்தில் பாலந்தேனும் ஓட வைப்பேன். அதாவது எனக்கு மக்கள் எந்தளவு ஆதரவு தெரிவினமோ அந்தளவு அவைகளுக்கு நன்மை பயக்கும். எனக்கு ஆதரவளிக்கிறதுக்கு கூட ரத்தம் சிந்த வேண்டி வருவோமோ அல்ல இடம் பெயரவோ இருக்கிறத இழக்க வேண்டி வராது. இருக்கிறத பாதுகாத்து கொண்டு மேலும் முன்னேறலாம் என்றதைத்தான் நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லவார். நன்றி. உங்களுடைய அந்த கேள்விகள் ஒன்றும் வர இல்லை, கேள்விகள் இல்லை, நேரடியாக இங்கே கருத்துக்கள் சூடாக உங்களிடமிருந்து தெளிவான விளக்கங்கள் வந்தபடியால் வெளியிலிருந்து கேள்வி எடுத்துக்கொள்ள இன்னும் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் குறிப்பிட்டது போல இனிய பல விடயங்கள் பற்றி பேசலாம். அந்த நேரம் கேள்விகளை இணைத்துக் கொள்ளலாம். சரி, நன்றி. இந்த வாரம் கலையகம் வந்து இந்த தெளிவுபடுத்தலை விளங்கி வைக்க நன்றி. நன்றி, வணக்கம், சலாம் அலைக்கும். இது வார அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி இர்ஃபான். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.